ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எக் கொத்து ரைஸ் தாங்க பார்க்க போறோம். நார்மலா நம்ம முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி கொத்து ரைஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லைன்னா லஞ்சுக்கு ஏதாவது ஈஸியா செய்யணும்னா இந்த எக் கொத்து ரைஸ் செஞ்சிருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த எக் கொத்து ரைஸை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொத்து ரைஸ்க்கு நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டையை வேக வச்சு சேர்த்துக்க போறோம். 2 முட்டையை நம்ம உடைச்சு ஊத்தி சேர்த்துக்க போறோம். இப்ப நான் 3 வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. முட்டையை மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு வறுத்துட்டீங்கன்னா முட்டையோட தோல் வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். பாருங்க, இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது வேக வச்ச முட்டையிலயும் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ முட்டையை நல்லா வறுத்துட்டேங்க. இதை அப்படியே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த அளவு தான் வறுக்கணும். இப்ப நான் வறுத்த முட்டை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கணுங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட 2 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் ரைஸுக்கு அளவுகள் வந்து சொல்லியிருக்கேங்க. முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். நம்ம இந்த முட்டைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தோம்னா போதும். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவு ரைஸ் சேர்த்துக்கிறேன். பழைய சாதமா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான எக் கொத்து ரைஸ் சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். நம்ம எப்படி புரோட்டால கொத்து புரோட்டா சாப்பிட்றோமோ அதே போலவே டேஸ்ட் இருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதே போல நீங்களும் இந்த எக் கொத்து ரைஸை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.